வணக்கம். டைரக்டர் ஜி.என். ரங்கராஜன் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த இயக்குனர்களில் அவரும் ஒருத்தர். ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா நல்ல இயக்குனர் அப்படிங்கிற இதில் ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை ஆபாசம் இல்லாமல் ஒரு படத்தை எப்படி கொடுக்க முடியும், எப்படி கலகலன்னு கொண்டு போக முடியுங்கிறதுக்கு ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் ஒரு உதாரண புருஷன். ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் முதல் படம் நம்ம கல்யாணராமன். ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் எஸ்.பி. முத்துராமன் மாதிரியானவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக பல வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பஞ்சு அருணாசலத்துக்கும் ஜி.என். ரங்கராஜனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. எஸ்.பி. முத்துராமன் அவர்களுக்கும் ஜி.என். ரங்கராஜனுக்கும் நல்லதொரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அப்படித்தான் எஸ்.பி. முத்துராமன், பஞ்சு அருணாசலம் இவர்களுடன் ஒர்க் பண்ணின கமலஹாசன் அவர்களுக்கும் ஜி.என். ரங்கராஜன் மேலே அபரிமிதமான ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பு ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன உதவியை செய்ய வைத்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜி.என். ரங்கராஜன் அவர்களுடைய மகன் ஜி.என்.ஆர். குமரவேல் கூட இன்னைக்கு அவர் பல படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒரு நல்ல இயக்குனராக இன்னைக்கு அவர் இளம் இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜி.என். ரங்கராஜன் கமலஹாசனை வைத்து பல படங்கள் எடுத்திருக்கார். இன்னும் சொல்ல போனா அவர் எடுத்த பெரும்பான்மையான படங்கள் கமலஹாசனை வைத்தாத்தான் இருக்கும். கடல் மீன்கள் ஜி.என். ரங்கராஜன் எடுத்தது, எல்லாம் இன்பமயம் ஜி.என். ரங்கராஜன் எடுத்தது, ராணி தேனி அப்படின்னு தீபன் சக்கரவர்த்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துலையும் கமலஹாசன் ஒரு கெஸ்ட் ரோல் பெர்ஃபார்மன்ஸு பண்ணியிருப்பார். கல்யாணராமன் அவர் எடுத்தது தான். மீண்டும் கோகிலா, இப்படி வரிசையாக அவர் எடுத்த படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் ஒரு கட்டத்தில் கமலஹாசன் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. ஒவ்வொரு இயக்குனர்களாக நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கார் கமல் அவர்கள். இங்கே ஜி.என். ரங்கராஜனுக்கு சில படங்கள் எடுத்ததில் நஷ்டம் ஆயிடுது. அவர் கொஞ்சம் கடன் பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்காரு. கோடம்பாக்கத்தில் வடபழனி கிட்ட தான் அவருடைய வீடு இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் கமலஹாசன் தன்னுடைய ஆஃபீஸில் கேட்குறாரு, ஆமாம் ஜி.என். வரதே இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க வரதே இல்லை அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு, எங்க ஜி.என்.ஆர். என்னாச்சு, என்ன செய்கிறார் அவர், அவரை பற்றின தகவலே எதுவும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு உடனே, சார் அவர் கொஞ்சம் கடன் பிரச்சனையில் இருக்கார், அதனால் படம் பண்ணாமல் இருக்கார் சார். அப்படியா, ஏங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதா, இங்கே ஜி.என்.ஆர். என்னை தேடி வந்தாரா? இல்லைங்க ஜி.என்.ஆர். வரவே இல்லை, ஜி.என். ரங்கராஜன் வரவே இல்லை. நீங்கள் உடனடியாக காரை அனுப்பிச்சி அவர் வீட்டுக்கு போய் ஜி.என்.ஆர். சாரை கூட்டுவாங்க அப்படின்னு உடனே கமலஹாசன் கார் அனுப்புகிறாரு. கார் உடனே நேராக போய் ஜி.என். ரங்கராஜன் வீட்டு வாசலில் கார் நிற்கிது. ஜி.என். ரங்கராஜன்கிட்ட போய், கமல் சார் உங்களை கையோடு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னா உடனே அவர் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில், வருத்தத்தில், துக்கத்தில் தவிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் கமல் சார் கூப்பிட்றாரு, என்ன செய்கிறது, என்ன கேட்பாரு, ஏது கேட்பாரு அப்படிங்கிற குழப்பத்தோட உடனே கிளம்பி காரில் ஏறி அவரை கமல் சார் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. கமல் சார் உங்களுக்காக தாங்க உட்காந்துருக்கேன், வாங்க, நீங்கள் என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதுவாக இருந்தால் எங்கள்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா, என்ன பழக்க வேண்டி கிடக்கு, அப்புறம் இந்த பழக்கத்துக்கு என்ன நீங்கள் மதிப்பு தெரியுங்க நீங்கள் அப்படி இப்படின்னு கமலஹாசன் சார் ஜி.என். ரங்கராஜன் மேலே இருக்கிற அந்த அன்பின் மூலமாக அப்படி உரிமையாக கோபம் கொள்கிறார். என்ன பிரச்சனை, என்ன எவ்வளவு சிக்கல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்குறாரு. அதனால் நீங்கள் உடனடியாக ரமேஷ் அரவிந்துக்கிட்ட நான் பேசுகிறேன், ரமேஷ் அரவிந்தை வச்சுக்கிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுங்க, நான் கெஸ்ட் ரோலில் நடிச்சு தரேன், அந்த படத்தை நீங்கள் சிம்பிளான முறையில் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் எடுங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ரமேஷ் அரவிந்து தான் அந்த படத்தில் ஹீரோ. வடிவுக்கரசி அப்படி இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. கவுண்டமணியிலேருந்து எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. கமலஹாசன் சார் அதில் ஒரு கசாப்பு கடைக்காரராகவும் பானுப்பிரியாவுக்கு ஜோடியாகவும் நடித்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் பானுப்பிரியா ஜோடிங்கிறதே எந்த படத்துலையும் அமையலை, அந்த படத்தில் அப்படி அமைஞ்சுது. கமல் பானுப்பிரியா நடித்த அந்த பாட்டு எல்லாமே பயங்கர ஹிட்டானுச்சு. ஒரு 20 நாள் 25 நாளைக்குள்ளார அந்த படப்பிடிப்பு மொத்தத்தையுமே முடிக்கிற வகையில் கமலஹாசன் தன்னுடைய நட்பு வட்டத்திலலாம் சொல்லி முடுக்கி விட்டார். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் பயங்கர ஹிட்டான பாடல்கள் எல்லாமே அமைஞ்சுது. ஒரு குறைந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய லாபத்தை தேடி கொடுத்து இதன் மூலமாக ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் தன்னுடைய கடனை செலுத்தினார், கடனை அடைத்தார். ஆனால் ஒரு ரூபாய் கூட இந்த படத்துக்காக கமலஹாசன் சம்பளம்னு எதுவுமே வாங்கலை. கமலஹாசன் நடிக்கிறாருன்னு சொன்ன உடனேயே அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் படத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் இவருக்கு வர ஆரம்பிச்சிருது.
கடனை அடைச்சிட்டு படத்தை எடுக்கிறதுல மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார் ஜிஎன் ரங்கராஜன். அப்படிப்பட்ட ஜிஎன் ரங்கராஜன்ற ஒரு அற்புதமான இயக்குனருக்கும் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு மகா நடிகருக்குமான அந்த பந்தம்ங்கிறது இன்னைக்கு கூட அந்த குடும்பத்தில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஜிஎன் ஆர் குமரவேல் அவர்களுடைய படத்துக்கு பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை கேசட் வெளியீட்டு விழாங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, கமல் கலந்து கொண்டிருப்பதை நீங்கள் இன்னைக்கு கூட யூடியூப்ல பார்க்க முடியும். அதுதான் கமல் சார், அதுதான் ஜிஎன் ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு அற்புத படைப்பாளி. வணக்கம்.